ஆக்சுவலா நான் அந்த ஒரு பர்சன் வந்து மிரட்டினா நான் ஆஃப் ஆயிடுவேன் நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணதே. எனக்கு தெரியாது அப்ப இவங்களுக்குலாம் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஒரு விஷயம் நினைக்கிறான், அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் வந்து பிளாக் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா நான் பிளாக் பண்ணிடுவேன். அந்த பிளாக் பண்ணதை வச்சு நீ வீடியோ போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா அவன் ஒண்ணுமே இல்ல சார், அவன் வந்து ஃபாலோவர்ஸ்க்காகவும் அவனுடைய இதுக்காகவும் அவனோட என்ஜாய்மெண்ட்காகவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்கான பெண்கள் டிவி கே பெண்கள் கிடையாது. அதனால ஆஃப் ஆகி பெண்கள் உட்காரணும் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா, பெண்கள் அரசியல் பத்தி பேசக்கூடாதா, அரசியல் நாகரிகம் எங்களுக்கும் தெரியும். நாங்க இன்னமும் நாகரிகமா தான் இதை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக இங்க வந்திருக்கோம். இல்லன்னா நான் அநாகரிகமா எங்களுக்கும் வீடியோ போட தெரியும் திருப்பி. அந்த மாதிரி பெண்கள் டிவி கிடையாது, அந்த மாதிரி கட்சி டிவி கிடையாது. தாவேக்கா பெண்கள் வந்து அப்படி கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎம்கே இன்னும் அழிய போகுது, ஒன்றுமே இல்லாமல் அழிய போகுது. ஏற்கனவே அவதூறு, அடாவடித்தனம், மக்கள்களை படுத்துனது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இப்படி ஒவ்வொரு போராட்டமாக நடத்தி இப்போ கூப்பில் உட்காந்துருக்காங்க டிஎம்கே. இன்னமும் என்னனால நாங்கள் அந்த தோல்வியை அடைஞ்சோங்கிறத தெரியாமையே ஸ்டாலின் தேடிக்கிட்டு இருக்காரு, பிதட்டுறாரு, தினம் கதறாரு, ஒப்பாரி வைக்கிறாரு. போகிற கல்யாண வீடு, காது குத்து எல்லாத்துலேயுமே நான் தான் முதல்வர்னு இன்னும் அவர் அந்த இதை விட்டே வரல. அவர் சிஎம்மாக இருந்ததே நினச்சிட்டே இருக்காரு. அவர் மகனும் அப்படித்தான் இருக்காரு. கதறல் சின்னவர்னு சொல்கிறாங்களே உதயநிதி. பெண்கள் பேசினா என்ன, டிவிக்காக பெண்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் அந்த பொன்ராஜுங்கிற ஆளும் அப்படி தான் டிவிகே பெண்கள்லாம் விபச்சாரினாரு, அதுக்கும் கேஸ் நடந்துட்டுருக்கு. எங்கள் அண்ணாவோட ஆட்சி நடக்கும்போதே நீங்கள் இவ்வளவு இதாக துமுற அந்த டிஎம்கே ஜென்ஸுன்னு சொல்லிட்டு துமுற நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, பல்லவி மேடமை குழந்தைய வச்சுட்டு அவங்க சட்டமன்றத்துக்கு வர்றாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ணி இப்படியே தனி மனிதர் தாக்குதல் பண்ணி தான் அந்த திமுக தோல்வி அடைஞ்சிச்சு. அது கூட இன்னும் தெரியாமல் எதனால் தோத்தோன்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், மனு எழுதி போட சொல்கிறாங்களாம். ஏன் நாங்கள் தோற்று போனோன்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்களா? மக்கள் நாங்கள் தான் சொல்கிறோம், செவிட்டு காதுகள் டிஎம்கே உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா? இப்படி தனி மனிதர் தாக்குதலையும் பெண்கள் மீது தாக்குதல், அவதூறு, ஆபாசமாக பேசுறது, இப்படிலாம் பண்ணுறதுனால தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இன்னமும் உங்களுக்கு அறிவு வரமாட்டேங்குது, கொஞ்சம் கூட சூடு சொரணை வரமாட்டேங்குது. ஜூலிங்கிற ஒரு நாயை ஏவ விட்டு அசிங்கமாக பேச வைக்கிறது, தேவையில்லாமல் போராட்டம் பண்ணுறது. கில்லி சரத் அவர் சொல்லிட்டாரு, நான் குழந்தைக்கு மாத்திரை தான் நுணுக்குனேன்னு. உடனே அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், தேவையே இல்லாத ஆர்ப்பாட்டம். மக்களுக்கான போராட்டத்தை எடுத்து நடத்துங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணுறது கிடையாது. தேவையில்லாத பிரச்சனைக்கே இந்த டிஎம்கே வந்து இவ்வளோ தூரம் அராஜகமும் அட்டூழியமும் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம், இன்னும் கொஞ்சம் கூட ரவுடித்தனம் போகவே இல்லை. சிஎம் அண்ணா நீங்கள் தான் இதை கண்டித்து எங்களுக்கு